Hello students, this is Iqbal. 3.16 la first sum பார்க்க போறோம். Graph the following quadratic equations and state their nature of solution. Graphically நம்ம nature of solution சொல்லணும். சாதாரணமா சொல்லலாம் நம்ம என்ன பண்ணுவோம், b square minus 4ac ஃபார்முலா யூஸ் பண்ணுவோம்ல, அதே மாதிரி தான் இங்க கிராஃப்ல நம்ம சொல்ல போறோம். சரி, ஃபர்ஸ்ட் கண்டிஷன், ஃபர்ஸ்ட் சம் எடுத்துக்கிறோம். அதை y ஈக்குவல்னு எடுத்துக்கிறேன். let y equal to x square minus 9x plus 20. இதுக்கு நம்ம வேல்யூ போடணும். எப்படி போடுறது? இங்கே 20 இருக்கா, x ஸ்கொயர் பக்கத்தில் 1 இருக்குது. 1 into 20 20. ஃபஸ்ட்டு இது அப்படி எடுத்துக்கலாம். மல்டிப்ளை பண்ணால் 20 வரணும். இங்கே ஆட் பண்ணோம்னா இங்கே என்ன இருக்குது, -9 இருக்கா, -9 வரணும். இங்கே ப்ளஸ் இங்கே மைனஸ்னா ரெண்டுமே மைனஸ், நம்மளுக்கு தெரியும். சரியா? ஓகே. இப்போ 20 நம்ம எப்படிலாம் பிரிக்கலாம், 1 into 20 அப்படின்னு பிரிக்கலாம். ஆனால் ரெண்டையும் ஆட் பண்ணால் 9 வராது. அப்புறம் 2 டேபிளில் பிரிச்சிங்கன்னா 2 into 10 வந்து 20, ரெண்டையும் ஆட் பண்ணால் 12 வருது. 3 டேபிளில் வராது. 4 டேபிளில் பார்த்தீங்கன்னா 4 into 5 வந்து 20, 4ஐயும் 5ஐயும் ஆட் பண்ணால் உங்களுக்கு என்ன கிடைக்கும், -4 -5. ஸோ இது +4 +5ஆக மாற்றிக்கோங்க. சைன் அப்படியே ஆப்போசிட் சைனில் மாற்றிக்கோங்க. நம்பர் லைனில் வந்து இங்கே 0 வருது அப்படின்னா இங்கே 4 இங்கே வரும், 5 இங்கே வரும். ஸோ 4 5க்கு முன்னாடி நம்ம என்ன பண்ணலாம், 3 2 1 ஆரம்பிக்கலாமா? இங்கேருந்து 1லேருந்து போடுங்களேன். 1 போடலாம், 2 போடலாம், 3 போடலாம், 4 5 இருக்குது. ஒரு 6 7 எடுத்துக்கலாம். அவ்வளோதான், இந்த வேல்யூ போடலாம். ஓகேவா? அநேகமாக இதில் ரொம்ப பெருசாக வந்துச்சுன்னா நம்ம அதை விட்டுடலாம். இப்போ வந்து 1 நான் அப்ளை பண்ணி பார்க்குறேன், 21 ஓகே வரும், ஒன்றும் பிரச்சனை இல்லை. இங்கே 4 5 தான் நம்மளுக்கு தேவை. அதுக்கு முன்னாடி ஒரு 3 நம்பர், பின்னாடி ஒரு 2 நம்பர் எடுத்திருக்கேன். அவ்வளோதான். சரியா? ஸோ ஃபஸ்ட்டு எக்ஸ் எடுத்துக்கலாம். இங்கே எக்ஸு, அதுக்கப்புறம் எக்ஸ் ஸ்கொயர் இருக்கா கொஸ்டினில், எக்ஸ் ஸ்கொயர் இருக்குது. அதுக்கப்புறம் -9x இருக்குது. அப்புறம் 20 இருக்குது. ரொம்ப பெரிய நம்பர் வந்துச்சுன்னா நம்ம கட் பண்ணிட்டு போயிட்டே இருக்கலாம், அதெல்லாம் தப்பு ஒன்றும் இல்லை. சரியா? அது பிளாட்டிங் பாயிண்டில் எடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு 0 எடுத்தால் கூட 20 தான் வருது. 20 நம்ம போட முடியும். ஓகேவா? சரி, 1லேருந்தே போடுறேன், பார்க்கலாம். இங்கே 1 ஒன்றா போட்டு பார்ப்போம். அப்போ தான் நம்மளுக்கு பெரிய நம்பர் வந்தால் கட் பண்ணிடலாம். சரியா? 1 ஸ்கொயர் பண்ணால் 1. இங்கே 9xனா -9 into 1 -9. இந்த 20 வந்து அப்படியே வந்துடும். சரியா? இந்த 20யும் 1ஐயும் ஆட் பண்ணி பாருங்கள், என்ன வருது, 21 வருதா? 21ல் 9 போச்சுன்னா எவ்வளோ வரும், 12 வருமா? 12. ஓகேவா? ஓகே. நெக்ஸ்ட்டு அப்புறம் 0 போட போகிறேன், சாரி 2 போட போகிறேன். 2 ஸ்கொயர் பண்ணால் 4. 9 into 2 -18. இங்கே வந்து 20 அப்படி வச்சுக்கோங்க. ரெண்டையும் ப்ளஸ் பண்ணுங்கள், 24. 24ல் 18 போச்சுன்னா பேலன்ஸ் 6 வருமா? அதுக்கப்புறம் 3 போடுங்க. 3 ஸ்கொயர் பண்ணால் 9. -9 into 3 -27. புரியுதா? -9 into 3 -27. இங்கே 20. 20 + 9 வந்து 29. 29ல் 27 போச்சுன்னா பேலன்ஸ் வந்து 2. அப்புறம் 4 போடுங்க. 4 ஸ்கொயர் பண்ணால் 16. -9 into 4 -36 + 20. 16 + 20 வந்து எவ்வளோ, 36. 36 - 36 வந்து 0. பாருங்கள், x = 4 நம்ம போட்டோமா, 4ல் வருது பாருங்கள். 5லையும் கண்டிப்பாக கட் ஆகும். இப்போ 5 போடுறேன். 5 ஸ்கொயர் பண்ணால் 25. -9 into 5 -45. அப்புறம் இந்த 20 எப்படி வந்துடுமா, 20 + 25 45. 45ல் 45 போச்சுன்னா 0 வந்துச்சு பாருங்கள். அப்புறம் 6 போடலாம். 6 ஸ்கொயர், 6 ஸ்கொயர் பண்ண என்ன வரும், 36. அப்புறம் -9 into 6 -54. இங்கே 20. 20 + 36 வந்து 56. 56ல் 54 போச்சுன்னா பேலன்ஸ் 2. இன்னும் ஒன்று கூட போடலாம், 7. ஸ்கொயர் பண்ணால் 49. -9 into 7 -63. இங்கே 20 வருது.
49 plus 20 வந்து 69. 69ல 63 போச்சுன்னா ரிமைண்டர் 6. இன்னும் கூட போடலாம், 8 கூட போடலாம். இங்கே பாரு 12 வந்திருக்குல்ல, அதே மாதிரி இங்கே 12 வரலாம், பார்க்கலாம். 8 போடுறேன். 8 ஸ்கொயர் பண்ணால் என்ன வரும்? 49 சாரி 64 சாரி 64 மைனஸ் 9 into 8 வந்து மைனஸ் 72. இங்கே ஒரு 20. 64 plus 20 84. 84ல் 72 போச்சுன்னா பேலன்ஸ் என்ன வரும்? 12. போதும், இது வரை நிப்பாட்டிக்கலாம். ஏன்னா அங்கே 1 2 3 4 5 எல்லாமே எக்ஸில் பாசிட்டிவ் எடுத்துருக்கனால நம்ம இங்கே போடும்போது பார்க்குறேன் இங்கே எப்படி நம்ம ஸ்கேல் எடுக்கலாங்கிறத ஃபஸ்ட்டு பார்த்துக்கலாம். 1 2 3 இதில் போட முடியும். நான் எடுத்துக்கிற கிராஃப் வந்து கொஞ்சம் பெருசாக ஜாயின் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இது ஃபுல்லாக 1 சென்டிமீட்டர் எடுத்துருக்கேன், புரியுதா? இது ஃபுல்லாக 1 சென்டிமீட்டர். அப்போ இங்கே 1 2 3 4 5 6 7. அப்போ இங்கேருந்து எடுத்துக்கலாம். நான் இங்கே ஒரு ஒய் ஆக்சிஸ் வந்து நான் இங்கே வரைஞ்சிட்டேன்னா எனக்கு எக்ஸ் ஃபுல்லாகவே கவர் ஆகிடும், சரியா? அப்போ ஒய் ஆக்சிஸை அப்படி தான் நம்ம எடுக்கணும், புரியுதா? இங்கே 8 வரைக்கும் வருது. ஸோ நான் 1 2 3 போடணும்னா நான் அப்படி இங்கேருந்து பார்க்குறேன். இங்கே வந்து ஒரு 9 இருக்குன்னு வச்சுக்கோங்க. 9 8 7 6 5 4 3 2 1 0. அப்போ இங்கே எடுத்துகிட்டா போதும் எனக்கு, புரியுதா? இந்த இடத்துல நம்ம ஒய் ஆக்சிஸை நான் ட்ரா பண்ணிக்கிறேன், சரியா? இங்கே கரெக்டாக ஓகேவா? ஸோ எக்ஸாக்டாக இருக்காது, கொஞ்சம் பிரச்சனை இல்லை. ஒய் பார்த்தீங்கன்னா நமக்கு 12 வரைக்கும் இருக்கா? 12 வரைக்கும் எல்லாமே பாசிட்டிவாக மட்டும்தான் இருக்குது, ஒய் நெகட்டிவ் இல்லை. ஸோ அதனால பாசிட்டிவாக மட்டும் இருக்குன்னா இங்கே வந்து 12 இதுவும் 1 2 3 போடலாம், இங்கே எடுத்துக்கலாம். இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே 0ன்னு வச்சுங்க. 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12. ஓகேவா? ஸோ இந்த இடத்துல எடுத்துக்கிறேன், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. அப்போ எக்ஸ் ஆக்சிஸும் நம்ம ஒய் ஆக்சிஸும் இங்கே எடுத்துட்டோம். இது வந்து எக்ஸு, இது வந்து ஒய். ஓகேவா? சரி, இப்போ நம்ம மார்க் பண்ண போகிறோம். இங்கே பிளாட்டிங் பாயிண்ட் ஃபஸ்ட்டு எழுதிக்கலாம். என்ன இருக்குது? இங்கே 1க்கு வந்து 12 கிடச்சிருக்கு. 1, 12. அப்புறமா 2, 6 3, 2 4, 0 5, 0 6, 2 7, 6 8, 12. அவ்வளோதான், 8, 12 வரைக்கும் இருக்குது, சரியா? ஓகே. ஸோ ஃபஸ்ட் நம்ம இங்கே நம்பர் எழுதிக்கலாம். நம்பர் பார்த்தீங்கன்னா இங்கே 1, இங்கே வந்து 0லேருந்து ஸ்டார்ட் பண்ணுறேன். இங்கே 0 இருக்கும், நம்மளுக்கு தெரியும். இங்கே 0 அப்படின்னா இந்த இடத்துல என்ன பண்ணலாம்? 1, இங்கே 2, இங்கே 3, இங்கே 4, இங்கே 5, இங்கே 6 7 8. இங்கே வந்து -1 -2 -3. இது தேவையில்லை, சும்மா போட்டுக்கிறேன். -4. ஒயில் பார்த்தீங்கன்னா இங்கே 0வா? இங்கே 1, இங்கே 2, இங்கே 3 4 5 6 7 8 9 10 11 12 வரைக்கும் தான் நம்ம வேல்யூ இருக்குது, அதோட போதும், சரியா? 12 வரைக்கும் தான் இருக்குது. ஸோ அது போட்டாச்சு. கீழே வந்து -1 -2 -12 போட்டுங்க. -1 -2 -3 அப்படி -4 அப்படி போயிட்டுருக்கும். சரி, இப்போ ப்ளாட் பண்ணதை வந்து நம்ம ஸ்கேல் இங்கே எழுதணும். ஸ்கேல் வந்து என்ன எழுத போகிறோம் அப்படின்னா, எக்ஸ் ஆக்சிஸில் வந்து எக்ஸில் வந்து 1 சென்டிமீட்டர் அப்படிங்கிறது நான் 1 யூனிட்டாக தான் எடுத்திருக்கேன். அதுமாதிரி ஒய் ஆக்சிஸில் 1 சென்டிமீட்டர் அப்படின்றதுனா அதையும் 1 யூனிட் தான் எடுத்திருக்கேன். எல்லாம் 1 2 3 தானே போட்டிருக்கேன், அவ்வளோதான், வேறு ஒன்றும் இல்லை. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து நம்ம இதை மார்க் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு 1, 12. எக்ஸில் வந்து 1, ஒயில் வந்து 12. எங்கே இருக்குது பாருங்கள், இங்கே இருக்கா? இந்த இடம் 1, 12 ஃபஸ்ட்டு. அப்புறம் 2, 6. எக்ஸில் 2, ஒயில் 6. இங்கே இருக்கா? 2, 6.
3, 2 xல 3 yல 2 xல 3 இங்க இருக்கு yல 2 கரெக்டா இந்த பிளேஸ் 3, 2 4, 0 அப்போ இந்த இடம் 4 னா இதான் y வந்து 0 4, 0 5, 0 அது இந்த இடம் அப்புறம் 6, 2 xல 6 yல 2 அப்புறம் 7, 6 xல 7 yல வந்து 6 xல 7 yல 6 இந்த பிளேஸ் அப்புறம் 8, 12 8 இங்க இருக்கு அப்படி இங்க வாங்க 12 8, 12 இது அப்படியே எக்ஸாக்டாக நீங்கள் அப்படியே என்ன பண்ணணும் ஜாயின் பண்ணணும் நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் இதில் எனக்கு போடுறது கொஞ்சம் கஷ்டம்தான் பட் நீங்கள் பொறுமையாக போடலாம் பென்சிலில் போடும்போது கொஞ்சம் பொறுமையாக போட்டுடலாம் இதில் கொஞ்சம் எனக்கு கரெக்டாக வராது ஏன்னா டேப்பில் நான் வரைகிறேன் அது ஸ்க்ரீனை பார்த்து வரையும்போது எக்ஸாக்டாக வராது ஓகே அவ்வளோதான் ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா எங்கெங்கே அது இன்டர்செக்ட் ஆகிருக்கு அப்படிங்கிறத மட்டும் நம்ம ப்ளூ கலரில் நான் பண்ணி காமிச்சிடும் இந்த 2 இடத்துல தான் வந்து எக்ஸ் ஆக்சிஸில் அது என்ன இருக்குது ஜாயிண்ட் ஆயிருக்கா ஸோ அதான் இதோடைய சொல்யூஷன் அப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா y = x² - 9x + 20 intersect with x-axis at 2 points. ஓகேவா ஒன்று வந்து எங்கே x = 4 and x = 5 ஓகே அப்போ என்ன எழுதணும்னா therefore roots are real and unequal real and not equal unequal இதான் நேச்சர் ஆஃப் ரூட்ஸ் அவங்க கேட்டது at different 2 points போட்டுங்க different 2 points அவ்வளோதான் ஓகே